ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுதாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப உண்மையாக அதை உணர்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா நேற்று விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் போயிருக்கும், செம்மையாக போயிருக்கும். ஒரு சில பேர் போரிங்காக போயிருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதைலாம் அடிச்சு விட்ருப்பாங்க. நேற்று போரிங்காக போல் காண்டாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே கான்செப்ட் என்னவா இருந்தாலும் நான் விஜய் பார்வையை கலாய்த்து தீர்வேன் என்று விஜய் சேதுபதி அவர்கள் வாரம் பண்ணுற விஷயங்கள் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் பார்வை கிட்ட மட்டும்தான் உரிமையோடு நிறைய விஷயங்கள் கலாய்க்கவும் செய்கிறார். இன்றைக்கி இந்த ப்ரொமோட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா பாரு இந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது பேசியிருக்காரா விஜய் சேதுபதி? நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இது உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயம். இது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எந்த கண்டஸ்டன்ட்டையும் அவர் பண்ணது கிடையாது, பழகினது கிடையாது. பாரு தெரியும் பாரு, இதெல்லாம் ஒரு அந்யோன்யம். உண்மையிலேயே சொல்கிறேன் நான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கேம் ரொம்ப வெளிப்படையாக, ஃபேக் கேம் இல்லாமல், ஒரு சில பேர் இன்னும் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விக்ரம், இன்னும் ஒரு சில பேர் அந்த மாதிரி இல்லாமல் வெளிப்படையாக அவங்க காமிச்சிட்டாங்க, இதான் என்னோட கேம்னு. இதுவே உண்மையிலேயே விஜய் பார்வதி கிடைத்த வெற்றி. ரெண்டாவது விஷயம், நேற்று நான் சனிக்கிழமை எபிசோடு நடந்தது என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு வீடியோ. அதுலேயே நான் குறிப்பாக சொல்லியிருப்பேன், வினோத் அவர்களுக்கு ஒரு ரோஸ்ட்டு இருக்குது, ப்ளஸ் பாராட்டும் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். ஆனால் நேற்று நம்மளுக்கு ரோஸ்ட் வந்துச்சு, பாராட்டு எங்கேயா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்னையா நடக்குது, இல்லை என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா கேப்டன் அவங்களோட கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கேப்டன்றவங்க எல்லாருமே அடிமட்டம் தான் வாங்கணும்னு நினச்சிருக்காங்களா, இல்லை இவங்க அதாவது இவங்க நல்லா வரணும்னு நினச்ச இந்த கேப்டன் பதவியில் நல்லா இவங்க தான் அப்படின்னு சூப்பராக இருக்கணும், எல்லாரை விட இவங்க தான் பேர் வாங்கணும்னு நினச்சவங்க ஒழுங்காக வாங்காததுனால எல்லா கேப்டனும் கலாச்சிட்டு வராங்களா? இதுக்கு மேலே யாராவது கேப்டன் பதவி நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள நல்லா பிரம்மாண்டமாக காமிக்கிறதுக்காக இருக்கிற எல்லா கேப்டன் பதவியில் இருந்த எல்லா ஆட்களையும் கலாய்க்கிறாங்களான்னு தெரியல. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தரை சூப்பராக கேப்டனில் இவங்க தான் செம்ம அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு மைண்டில் வச்சுருக்கலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே அமையலை. அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும், எல்லா கேப்டனையும் அமுக்கினா தான் திடீர்னு அவங்க வரும்போது அவங்கள பெருசாக காமிக்க முடியும். அப்போ அவங்க இவங்க தான் நல்ல பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த விஷயங்களை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அமித் அவர்கள் உண்மையிலே நல்லா பண்ணார் போன வாரம். ஆனால் வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வினோத், அதாவது வினோத்து தனித்தனியாக நீங்கள் பிரிக்கலாம். சுபிக்ஷா அழகாக சொல்லியிருப்பாங்க, வினோத்து தனியாக நீங்கள் பிரிக்கலாம், கேப்டன் தனியாக பிரிக்கலாம். அந்த மாதிரி தனியே தெரிஞ்சார், பதட்டமாகவே இருந்தார். பிக் பாஸ் சொல்லிட்டார்னா எந்த கண்டஸ்டன் இந்த மாதிரி பதறது கிடையாது, ஓடிட்டே இருப்பார் ரன்னிங்கில். அவர் ஓடின ஓட்டத்தை வச்சு பார்த்தா யார் 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பார், அவ்வளோ ஓட்டம் ஓடினார். தப்பத்தப்பன்னு போடுவார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரோட மனதையும் நோக அடிக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக எது பிக் பாஸ் வராலும் சரி, பார்வதி ஏன் இப்படி பண்ணேன், ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. நீங்கள் நோட் பண்ணால் புரியும். அதை அவங்களுமே சார் அவங்கள சொன்னாங்க, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதே இது வேறு யார்கிட்ட போய் சொல்லியிருந்தா அவங்க திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக இருக்கார். புரியுதுங்களா? அதே மாதிரி இவரை எஃப்ஜே மூடிட்டு உட்காருன்னு ஒரு வார்த்தை விட்டார், ஞாபகம் இருக்குங்களா? அதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாரா? அதையும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி அந்த வார்த்தை நீ விடுவேன்னு. நான் உங்களை யாரையும் சொல்ல, நான் கானவனத்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனால் பாவம் அந்த மனுஷன் நின்றுட்டுருக்கார். நேற்று கானவனத்து வெறுத்துட்டேன், பாவமாக இருந்துச்சு. என்னடா இது? சரி, அவர் சொன்ன கான்செப்டில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், என்னென்னா வெளியிலேருந்து ஆதரவை பார்த்துட்டு வந்தாங்க. என்ன பார்த்துட்டு வந்தாங்க? கொத்தாக ஷேவிங் பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. உள்ளே சாண்ட்ரா இப்படி ஷேவிங் பண்ணிட்டு இருந்தாங்க கையை, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், எங்களுக்கு பார்க்குறது அசிங்கமாக இருந்துச்சு சொன்னாங்க. கரெக்ட். இப்போது அதே விஷயத்தை அவங்க உள்ளே பண்ணுறாங்க. இது தப்பா கரெக்டா? தவறு. ஏன் பண்ணணும்? அது உள்ளே பார்க்கும்போது அப்போ இதே இங்கே பண்ணும்போது வெளியில் பார்க்குற மக்களுக்கு தப்பாக தானே தெரியும். ஏன் இதை கானாவனத்து கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ளக் பாயிண்ட் இல்லை, அதனால் நான் அங்கே பண்ணுறேன். ப்ளக் பாயிண்ட் இல்லைன்னா அங்கே பண்ணலாமா? சரி, துண்டை விரிச்சிட்டு நான் பண்ணுறேன்டாங்க. இப்போ அந்த துண்டை கரெக்டாக வாஷ் பண்ணால் ஓகே. ஆல்ரெடி அரோரா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்ருக்காங்க, என்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. அதுவும் நல்ல க்ளீன் பண்ணதுலேயே அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுலேருந்து எதுவுமே பரவாதா? வெளியில் எங்கேயுமே ப்ளக் பாயிண்ட்டே இல்லையா? என்னையா இது?
அநியாயமாக இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணுமா, அப்படியே கானாவனத்தை அந்த அளவுக்கு போட்டு வந்து திட்டணுமான்றது எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு இவ்வளோ ஒப்பானன்ஸ் ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் போயிருப்பார், அவர் அந்த விஷயத்த சொல்லியிருப்பார், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அவர் பேசியிருப்பார், உடனே அவர் எதிர்க்கிறதுக்கு திவ்யா உள்ள வந்திருப்பாங்க. அப்போ திவ்யாவுக்கு கிளியரான எக்ஸ்பிளேஷன் அரோரா சொல்லியிருப்பாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் வெளியில் வந்து திவ்யா என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம கானாவிடத்தை வந்துட்டு நிறைய தப்பாக பேசி அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து மண்டையை கழுவி, அரோரா கிட்டையும் மண்டையை கழுவி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே வெளியே வராமல் கானாவிட தப்பு பண்ணிட்டாரு, சரியில்லை, இப்படியே பண்ணால் எப்படி? அப்போ இவ்வளோ தூரம் வந்து கண்டிப்பாக பேர் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி எல்லாத்தையும் பண்ண இவருக்கு பிம்பிளுக்கு அப்பலாப்பி இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து தவறு. யார் கரெக்டாக பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அடுத்த வரும்போது பரவாயில்ல அப்ரிஷியேட் வாங்கிட்டாங்க, நம்ம அதை விட அதிகமாக ஆகணும்னு தோணும். எல்லாருமே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 11 வாரங்களாக திட்டு தான் வாங்கியிருக்காங்க, எந்த கேப்டன் நல்ல பேர் வாங்கவே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அடுத்தது என்னையும் திட்ட தான் போகிறாங்க, நான் மட்டும் கேப்டன் என்ன பண்ண போகிறேன்னு தானே தோணும். ஸோ அவங்க கையில் தான் இந்த விஷயமே இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், விஜய் பார்வதிக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான சம்பவங்கள் நடந்திருக்கும். என்னென்னா சாண்ட்ரா வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையாக சாண்ட்ரா சொன்னாவே எல்லாருக்குமே சிரிப்பு வருது. ஏன் வருது அப்படின்னா, சாண்ட்ரா உண்மையிலே நல்ல ஒரு கேமர் தான், அது மாட்டுக்கிட்டே கிடையாது, நல்ல திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் வாரம் முழுக்க அவங்களுடைய ஃபேஸ் பற்றி அப்படின்னு இருக்குது. அந்த வார இறுதியில் விஜய் சேதுபதி அவர்களுடைய இது எபிசோடில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் ரொம்ப அப்பாவி, என்னை வீட்டாண்ட வந்து கூட கேட்டு பாருங்க, என்னை பற்றி இவங்களா அச்சிச்சோ இவங்களை பற்றி எனக்கு தெரியாதே, இவங்க இந்த வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப அதாவது தான் சொல்கிறது பாவப்பட்ட ஆள் அப்படின்ற அளவுக்கு ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு முன்னாடி ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அப்பயே சிரிப்பு வந்துச்சு. இப்போயும் அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு தன்னடக்கம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் வந்துட்டு பசங்கிட்ட பேசும்போது நான்லாம் யார் திரும்பாடா அப்படின்னு டீச்சர் வந்தாங்கன்னா டீச்சர், அதே ஹெட்மாஸ்டர் தான் இப்படி அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க, ஏதோ மரியாதை நிமித்தமாக பண்ணுறாங்களா ஏதோ ஒன்று. இப்போ அவங்க பேசும்போது திடீர்னு வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம விஜய் பார்வதியோட ரியாக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா அங்கே சவுண்டை மக்கள்லாம் சும்மா அப்படி சவுண்ட் விட்டுருப்பாங்க. அதுதாங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, மக்களோட அந்த விஷயங்கள், மக்கள் கொடுக்குற அந்த பாராட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் மக்களை யார் இது வரைக்கும் கவர்ந்துருக்காங்க. இதே விஷயங்கள் அங்கே யாராவது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா பண்ண ரியாக்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா ரியாக்ஷன் எப்போ பண்ணுவாங்கன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரியாக்ஷனுக்கே ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி நேற்று வந்துட்டு விஜய் பார்வதி பண்ணோடனே சவுண்டு அப்படி அள்ளுது. இதுதானே வெற்றி. சீசன் 9 என்ன பண்ணீங்க அப்படி கேட்டால், விஜய் பார்வதிக்கு பக்கமாக எழுதலாம், கெட்டது நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு, மற்றவங்களுக்குலாம் யோசிச்சு எழுதணும். இருங்க ஒரு நிமிஷம், 2 நாளைக்கு முன்னாடி அதோ அப்படி இப்படின்னு. விஜய் பார்வதி அதை பாருங்கள் டர்ன்னு பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் டர்ன்னு, இதுதானே. ஸோ அவங்களாவே இருந்துட்டாங்க. இந்த பிக் பாஸோட தாரக மந்திரமே என்ன, அவங்களா இருக்கணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா டாப் 5க்கு சூப்பராக வந்துட்டு அவங்களாவே இருந்த வரிசையில் விஜய் பார்வதி, கமருதீன், கானா வினோத், அமித் அவர்கள் 5வது நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக ஃபேக்கு நிறைய விஷயங்கள். இதில் சபரி வர எனக்கு ஆசை. ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் விஜய் பார்வதி கலாச்சா சவுண்டு வருது, அப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சார், அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து கமருதீனை சொன்னார். என்ன விஜய் பார்வதி வச்சு கமருதீனை சொன்னார். சரி, 2வது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் தெரியல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.